வணக்கம். நீங்க எங்ககிட்ட சோனு குமார் எழுதின தி லெஜெண்ட் மைண்ட் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி புத்தகத்தோட சில அத்தியாயங்களை கொடுத்திருக்கீங்க. இத படிச்சப்போ இது வெறும் புத்தகம் மாதிரி தெரியல, ஒருத்தரோட மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய விவாதத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆசிரியர் முன்னுரையிலேயே அதை சொல்லியிருக்காரு. இது அறிவியல், கணிதம், மதம், அண்டவியல்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சில பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு முயற்சி. ஆனா இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளின் தொகுப்பு இல்ல. இல்லவே இல்ல. மாறா, விஞ்ஞானிகளும் மற்றவங்களும் யோசிக்கிறதுக்காக ஒரு பெரிய சித்திரத்தை, அதாவது ஒரு பிக் பிக்சரை வரையறேன்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நாம இத ஒரு அறிவியல் பாடமா பார்க்காம ஒரு சுவாரஸ்யமான சினிமா மாதிரி பார்க்கலாம். இந்த புத்தகத்திலிருந்து 3 முக்கியமான காட்சிகளை நாம ஆழமா அலச போறோம். ஓ, நல்ல ஐடியா. முதல் காட்சி, பூமி உண்மையிலேயே எப்படி உருவாச்சு. 2வது காட்சி, நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போது, ஒரு பெரிய திருப்பத்தோட. 3வது காட்சி, எல்லையே இல்லாத முடிவெளிக்கு ஒரு மதிப்பு இருந்தா அது என்ன. நல்ல ஒப்பீடு. இந்த சிந்தனைகள் எல்லாமே நாம வழக்கமா கேட்கிற விஷயங்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதனால நாம ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னது? நாம இன்னைக்கு விவாதிக்க போறது நிறுவப்பட்ட அறிவியலுக்கு மாற்றான ஒரு சிந்தனை பள்ளிங்கிறத. சரி, முதல் காட்சியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் காட்சி, பூமியின் உண்மையான கட்டமைப்பு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய எழுத்துல எர்த்னு வருது. ஆசிரியர் சொல்றார், இது வெறும் வார்த்தை இல்ல, பிரபஞ்சத்தை உருவாக்கின 5 மூலப்பொருட்களோட குறியீடு. அதேதான். ஈனா எனர்ஜி, அதாவது நெருப்பு. ஏனா ஏர், காற்று. ஆர்னா ரெயின், நீர். டீனா ட்ரீ, நிலம். ஹெச்னா ஹெவன், ஆகாயம், பஞ்சபூதங்கள். ஆமா, இது ஒரு தத்துவார்த்தமான தொடக்கமா வச்சுக்கிறார். ஆனா கதையோட உண்மையான திருப்பம் இனிதான் வருது. நம்ம எல்லாரையும் இந்த பூமியில கட்டி போட்டு வச்சிருக்கிறது நியூட்டன் சொன்ன புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி இல்ல. ஒரு நிமிஷம், புவியீர்ப்பு விசை இல்லையா? அப்படின்னா நாம எப்படி பூமியில மிதக்காம நிக்கிறோம்? பள்ளிக்கூடத்திலிருந்து நாம படிச்சது எல்லாமே பொய்யா? ஆசிரியர் பார்வையில ஆமாம். அவர் ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு டென்னிஸ் பந்த நம்ம 2 கைக்குள்ள வச்சு எல்லா பக்கத்துல இருந்து அழுத்தினா என்ன ஆகும்? பந்து உள்நோக்கி சுருங்கும். அதோட மையம் நோக்கி ஒரு அழுத்தம் போகும். சரியா சொன்னீங்க. இப்போ இதே விஷயத்த பிரபஞ்ச அளவுல கற்பனை பண்ண சொல்றார். ஓகே, எப்படி? பூமியோட மையத்துல ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த தென்துருவ காந்தப்புலம் இருக்கணும். பூமியை சுத்தி இருக்கிற பரந்த விண்வெளியில ஒரு நிலையான ஆனா பலவீனமான வடதுருவ காந்தப்புலம் இருக்கணும். கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. இப்ப என்ன நடக்கும்னா, மையத்துல இருக்கிற அந்த வலுவான காந்தம் வெளியில இருக்கிற பலவீனமான காந்தத்தை உள்நோக்கி எல்லா பக்கத்துல இருந்து அழுத்தி இழுக்குது. அப்போ நாம பூமியோட மேற்பரப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்ச காந்த அழுத்தம்தான், புவியீர்ப்பு இல்லையா? இது ரொம்ப பெரிய ஒரு மாற்று கருத்து. இதுக்கு அவர் ஏதாவது ஆதாரம் கொடுக்கறாரா? கொடுக்கிறார். ரொம்ப எளிமையான ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு ஆதாரம். நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி தானே எரியுது. ஆமா. ஏன்? ஒருவேளை புவியீர்ப்பு விசை உண்மையிலே இருந்திருந்தா அது எல்லா பொருட்களையும் கீழ்நோக்கி இழுக்கணும். அப்போ நெருப்பையும் அந்த கீழ்நோக்கி இழுத்திருக்கணும்ல. கரெக்ட். ஆனா நெருப்பு மட்டும் அந்த விசையை மீறி மேல் நோக்கி போகுதுன்னா புவியீர்ப்புன்னு ஒண்ணு இங்க இல்ல, மாறா உள்நோக்கி அழுத்துற அந்த காந்த விசையை உடைச்சுக்கிட்டு நெருப்பு வெளியே போகுதுன்னு அவர் வாதிடுறார். இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அறிவியல் உலகம் இத ஏத்துக்காததற்கு காரணம் இருக்குமே. நெருப்பு மேல் நோக்கி எரியறதுக்கு காரணம் அடர்த்தி குறைவான சூடான காற்று மேல் எழும்புறது, அதாவது கன்வெக்ஷன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆமா, படிச்சிருக்கோம். ஆனா அவர் அந்த நிறுவப்பட்ட அறிவியல் விளக்கங்களை பத்தி பேசல. ஓ. அதுக்கு பதிலா தன் கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து முன்வைக்கிறார். இங்கதான் நம்ம கவனிக்கணும். இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஒரு சிந்தனை பரிசோதனை. ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறார். சரி, அப்போ முதல் காட்சி முடியும் போது நாம பாக்குறது இதுதான். பூமிங்கிறது நியூட்டன் சொன்ன மாதிரி ஒரு கிரகம் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான காந்த அழுத்தத்துக்கு உள்ளான ஒரு பந்து. இப்போ எல்லா நல்ல படத்திலயும் ஒரு திருப்பம் வருமே. அடுத்த காட்சிக்கு போவோம். ஆமா, 2வது காட்சி, பூமியின் எதிர்காலம். இந்த காட்சியோட தொடக்கத்துல பூமி ஆதி காலத்துல ஒரு குறைபாடே இல்லாத கச்சிதமான கோள வடிவத்துல இருந்ததா ஆசிரியர் சொல்றார். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியர். இப்போ இருக்கிற மாதிரி துருவங்கள்ல தட்டையா இல்லாம. அதேதான், ஒரு பம்பிக்கமான பந்து மாதிரி. அப்போ அந்த கச்சிதமான வடிவம் எப்படி மாறுச்சு? இங்கதான் படத்தோட வில்லன் வர்றானா? சரியா சொன்னீங்க. அந்த வில்லன் நாம தான், மனிதர்கள்.
இத விளக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். ஒரு பெரிய சுத்தமான அறையில சில விலங்குகளை ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டா என்ன ஆகும்? ம் அறை அசுத்தமாகலாம், ஆனா அறையோட அமைப்பு மாறாது. ஆனா அதே அறையில ஒரு 2 மனுஷங்களை விட்டுட்டா அவங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு சுவரை இடிப்பாங்க, ஒரு ஜன்னல் வைப்பாங்க, அறையோட வடிவத்தையே மாத்திடுவாங்க. எனக்கு புரியுது. சுரங்கம் தோண்டுறது, மலைகளை குடையறது, காடுகளை அழிக்கிறதுன்னு நம்ம பூமியோட வடிவத்தையே மாத்திட்டோம். அதுதான் அவரோட கருத்து. நம்ம செயல்களால பூமியோட நிறை, அதாவது மாஸ், அப்புறம் அதோட வடிவம் ரெண்டுமே சமநிலையற்று போயிடுச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. அப்புறம் இப்போ பூமி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விபத்துல அடிபட்ட நம்ம உடம்பு தானாவே காயத்தை ஆத்திக்கிட்டு பழைய நிலைக்கு திரும்புற மாதிரி பூமியும் இப்போ தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு பெரிய செயல்பாட்டுல இருக்கு. தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதா? அது எப்படி நடக்குது? பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், நிலச்சரிவுகள், சுனாமிகள், சூறாவளிகள் மூலமா தான். நாம பேரழிவுகள்னு சொல்ற விஷயங்கள் மூலமாவா? ஆனா அது எல்லாமே பூமி தன்னோட பழைய கச்சிதமான கோள வடிவத்துக்கு திரும்ப எடுக்கிற முயற்சிகள் தான்ங்கிறாரு. நாம இப்போ பூஜ்ய சகாப்தம், அதாவது 0 எரான்னு ஒரு காலகட்டத்துல இருக்கும். இந்த சகாப்தத்துல தான் இந்த மாற்றங்கள் உச்சத்தாடையும்னு அவர் கணிக்கிறாரு. இது கேட்கவே ஒரு பெரிய டிசாஸ்டர் மூவியோட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கு. இதோட இறுதி விளைவு என்னவா இருக்கும்? பூமி தன்னோட பழைய வடிவத்துக்கு திரும்பிடுமா? ஆமா, அதுதான் உச்சக்கட்ட காட்சி. பூமி தன்னோட பழைய கச்சிதமான கோள வடிவத்துக்கு திரும்பும்போது மனிதர்கள் உருவாக்கின தேவையற்ற கட்டமைப்புகள் அழிக்கப்படும். சுரங்கங்கள், பெரிய கட்டிடங்கள் மாதிரி விஷயங்களா? ஆமா, இதனால பூமியோட மொத்த நிறை குறையும். இயற்பியல் விதிப்படி நிறை குறைஞ்சா ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்தை சுத்தி வர்ற வேகம் அதிகமாகும். ஒரு நிமிஷம். வேகம் அதிகமாகுமா? அப்போ ஒரு வருஷத்துக்கான நாட்கள் குறையுமா? அதேதான். பூமி சூரியனை சுத்தி வர எடுக்கிற நேரம் 365 நாட்கள்ல இருந்து 360 நாட்களா குறையும்னு அவர் கணிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? எதிர்காலத்துல ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் மட்டும்தான் இருக்குமா? அவர் கணிப்புப்படி ஆமா. நம்பவே முடியல. ஒரு வருஷத்துல இருந்து 5 நாள காணாம போக செய்யற அளவுக்கு பூமியோட நிறை குறையணும்னா அதுக்கு எவ்ளோ பெரிய அழிவு நடந்திருக்கணும்? இதுக்கான ஏதாவது கணக்கீடுகள் அவர் கொடுத்திருக்காரா? இல்ல, இதுல அத்துவரத்தமான கணிப்பு தான். அவர் இத ஒரு ஆன்மீக பார்வையோட இணைக்கிறார். இந்த பேரழிவு காலத்துல தீய செயல்கள் செஞ்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னோ, நல்லவங்க மட்டும் தப்பி பிழைப்பாங்கன்னு சொல்றாரு. பூமி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு புதிய யுகத்தை தொடங்குங்கிறது அவரோட நம்பிக்கை. ஆக இந்த இரண்டாவது காட்சி மனிதர்களோட பேராசியால ஆரம்பிச்சு பூமி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு நம்பிக்கையான, அதே சமயம் பயமுறுத்துற ஒரு முடிவோட முடியுது. இந்த 2 காட்சிகளுமே பூமிய பத்தினது. ஆனா 3வது காட்சி அது நம்ம சிந்தனையை பிரபஞ்ச அளவுக்கு கொண்டு போகுது. கடைசி மற்றும் மிக ஆழமான காட்சி, முடிவிலியின் மதிப்பு. இன்ஃபினிட்டி. கணிதத்துல இதுக்கு தெளிவான பதில் இல்லையே. அது ஒரு எண் இல்ல, அது ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட். ஆமா, ஆனா ஆசிரியர் அதுக்கு ஒரு திடமான மதிப்பை கொடுக்கிறார். முடிவிலியோட மதிப்பு 1. எது எப்படி சாத்தியம்? முடிவே இல்லாத ஒண்ணுக்கு எப்படி ஒரு முடிவுள்ள மதிப்பு கொடுக்க முடியும்? அவர் விளக்கம் ரொம்ப எளிமையா இருக்கு. ஒரு எண் கோட்டை, அதாவது நம்பர் லைனை எடுத்துக்கோங்க. சரி. ஒரு பக்கம் 0, அதாவது 0. இன்னொரு பக்கம் 1. இந்த 2 எண்களுக்கும் நடுவுல எத்தனை எண்கள் இருக்கு? 0.1, 0.001, 0.00001 நாம எழுதிக்கிட்டே போகலாம். அதுக்கு முடிவே இல்ல. முடிவற்ற எண்கள் இருக்கு. கரெக்ட். இப்போ 0த்த ஒரு பயணத்தோட ஆரம்பம்னும் 1 அந்த பயணத்தோட முடிவுன்னு வச்சுக்கிட்டா அந்த 2க்கும் நடுவுல இருக்கிறது தானே முடிவிலி. ஆமா. அப்போ அந்த முடிவிலிங்கிற பயணத்தை முடிச்சிட்டு நாம அடையிற கடைசி இடம் எது? 1. இந்த தர்க்கத்தின் அடிப்படையில முடிவிலியோட மதிப்பு 1ன்னு சொல்றாரு. இது ஒரு சுவாரஸ்யமான தத்துவ விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனா இது கணித ரீதியா சரியான்னு கேட்டா ஒரு முடிவில்லாத தொடர்ல அடுத்த எண்ணுன்னு ஒண்ணு கிடையாதே. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இது ஒரு கணித நிரூபணம் கிடையாது. இது ஒரு தத்துவார்த்தமான பார்வை. ஒரு எல்லையற்ற கருத்தை நம்ம மனசு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வர முயற்சி. ஓகே. இந்த கருத்தை அவரு கணினிகளோட பைனரி மொழிக்கும் பொறுத்துறார். 0ன்னா ஆரம்பம், அதாவது ஆஃப். 1ன்னா முடிவு, அதாவது ஆன். நடுவுல இருக்க எல்லா சாத்தியக்கூறுகளும் அந்த முடிவிலிக்குள்ள அடங்கிடும்னு சொல்றாரு. இதோட அவர் நிறுத்தலையே. உலகத்துல ஒரே ஒரு முடிவிலி இல்ல, 9 வகை இருக்கணும்னு சொல்றாரே. அது என்ன கணக்கு? ஆமா, அவர் கருத்தை இன்னும் விரிவுபடுத்துறார். 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் ஒரு வகையான முடிவிலியை குறிக்குதுன்னு ஒரு அட்டவணையை கொடுக்கிறார். உதாரணமா 1 இன்ஃபினிட்டி சிவப்பு நிறத்தையும் சூரியனையும் குறிக்குது.
டு இன்ஃபினிட்டி ஆரஞ்சு நிறத்தையும் சந்திரனையும் குறிக்குது. இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு நிறம், ஒரு கிரகம், ஒரு குறிப்பிட்ட மதிப்பு. ஆமா, அந்த மதிப்பு சுமார் 3 லட்சம்னு சொல்றார். அது வெற்றிடத்துல ஒளியோட வேகத்தை குறிக்குதுன்னு ஒரு தொடர்பை உருவாக்குறார். அவர் ஒரு தொடர்பும் உருவாக்குறாரு. இதுதான் அவரோட பாணி. சம்பந்தமில்லாத மாதிரி தெரியற விஷயங்களை எடுத்து அதுக்கு நடுவுல ஒரு பாலத்தை கட்டி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறாரு. சரிதான். இத விளக்க அவர் கடைசியா சொல்ற எறும்பு உதாரணம் ரொம்ப எளிமையா இருக்கு. பூமியில எத்தனை எறும்புகள் இருக்கு? என்னவே முடியாது, முடிவிலி. ஆனா அந்த முடிவற்ற எறும்புகள் எல்லாமே எங்க இருக்கு? ஒரே ஒரு பூமியில. இங்க எண்ண முடியாத எறும்புகள் முடிவழியாகவும் அந்த ஒரு பூமி அதோட மதிப்பான ஒன்றாகவும் இருக்கு. மிகச்சரியான உதாரணம். ஒரு சிக்கலான பிரம்மாண்டமான கருத்தை ஒரு சின்ன எளிமையான உதாரணம் மூலமா மனசுல பதிய வைக்கிறார். அப்போ இந்த 3 காட்சிகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு முழுமையான ஆனா ரொம்பவே வித்தியாசமான ஒரு உலக பார்வை கிடைக்குது. புவி ஈர்ப்பே இல்லாத காந்த சக்தியால இயங்குற பூமி, பேரழிவுகள் மூலமா தன்னைத்தானே சரி செஞ்சு 364 வருஷத்துக்கு தயாராகிற நம்ம எதிர்காலம். கடைசியா முடிவிலிங்கிற பிரம்மாண்டத்தோட மதிப்பு வெறும் 1ங்கிற ஒரு தத்துவ பார்வை. நிச்சயமா இந்த புத்தகத்தோட நோக்கமே நாம தானியமா எடுத்துக்கிற பதில்களை கேள்வி கேட்க வைக்கிறது தான். இப்படியும் சிந்திக்கலாமோ, நம்ம கற்பனையை தூண்டுறது தான். அவர் சொல்ற கோட்பாடுகள் அறிவியல் சமுதாயத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆமா, ஆனா அது நம்மளை யோசிக்க வைக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த விவாதத்துக்கு பிறகு நீங்களும் சில விஷயங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நல்ல படைப்புகள் பதில்களை தர்றதை விட சரியான கேள்விகளை கேட்க தூண்டும். அதுதான் இது போன்ற சிந்தனைகளின் வெற்றி. சரி, உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி. ஆசிரியர் இது எல்லாம் ஒரு பெரிய சித்திரம்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 பெரிய சித்திரங்கள்ல பூமியோட காந்த கட்டுமானம், தன்னைத்தானே சரி செய்யும் அதோட எதிர்காலம், இல்ல முடிவிலியோட மதிப்பு, ஏதாவது ஒன்ன நீங்க இன்னும் ஆழமா ஆராயணும்னு நினைச்சா எதை தேர்ந்தெடுப்பீங்க? அத பத்தி நீங்க கேட்க விரும்புறவங்க முதல் கேள்வி என்னவா இருக்கும்?